சாரணிய வழிகாட்டி புவனேந்திரன் அவர்கள் தபால் அதிபரான மாணிக்கவாசகருக்கும் சிவபாக்கியம் அவர்களுக்கும் மகனாக செப்டம்பர் 3ஆம் தேதி 1939 பிறந்தார். யாழ் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியில் 1952 சாரணியத்தில் இணைந்தார். பின்னர் 1958 யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியில் இணைந்து பல சாரணிய பயிற்சிகளை பெற்றார். 1958 பேடன் பவல் சிக்மாட்டிக்கு யாழ் மத்திய கல்லூரியில் பாசறை அமைத்து அணிவகுப்பு மரியாதை வழங்கினார். 6 மேன்மை தாங்கிய ஜனாதிபதிகளினால் 7 தரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2022 ஜனவரி 22ஆம் தேதி மேன்மை தாங்கிய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களால் தேசிய மட்ட உயர் விருதான சில்வர் லயன் விருதினை பெற்றார். சாரணியத்தின் மூலம் சிறந்த மாணவர்களை உருவாக்கி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார். இது ஏற்றி செல்லையாக நீங்கள் பழைய மாவட்டத்துக்கு குடி வந்தது குடி வந்தது. அங்கு வந்த பிறகு 86ஆம் ஆண்டு அகில இலங்கையில் முதலாம் இடம் பெறக்கூடிய முறையில் தேசிய சரணன் வாரம் ஒரு பெரிய நடவடிக்கை ஒவ்வொரு மாதமும் 22ஆம் தேதி நடத்த வேண்டும். அந்த நடவடிக்கையிலே அகில இலங்கையில முதலாம் இடத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த இடத்துல சர் ஆண்ட்ரூ கலிடி கோட் பெரிய கிண்ணம் சில்வர் கிண்ணம் அங்கே பழைய மாவட்டங்களுக்கு பெருசாக வழங்கப்பட்டது. அந்த கிண்ணம் ஒரு வருடம் நாங்கள் வச்சிருந்து திருப்பி அவர்கள் தலைமை காரியாளர்களுக்கு கொடுக்குவாங்க. அது செலன்சி என்று சொல்கிறது. 88ஆம் ஆண்டும் ஒரு கிழமை நடவடிக்கையிலே பழைய மாவட்டங்களையும் அகில இலங்கையிலே இல்லாமத்தை பெற்றது. ஜனாதிபதி எதிராக சந்திப்பதற்காக சைக்கிளில் சென்றிருந்தோம். நற்குணம் என்பவர்கள் லோரி மோதி அந்த இடத்திலே இறந்தமையினால் உடம்பை கொண்டு வந்து பாடசாலையில் வைத்து சாரணிய முறைப்படி கூட்டங்கள் நடத்தி தலைமை செய்யப்பட்டது. அவர் இறந்த அடுத்த மாதம் மே மாதம் 22ஆம் தேதி ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அவர் இறந்த இடத்திலிருந்து 12 சாரணங்கள் நடந்து சென்று இளைஞராக அவர்களை சந்தித்து இடையில் வழியில் சேகரித்த சமாதான செய்தியை அவர்கள் கொடுத்தார். அதில் 12 பழமாவதியிலிருந்து 10 சாரணர்கள், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து ஒரு சாரணரும், சென்னை கல்லூரியிலிருந்து ஒரு சாரணரும் 12 சாரணர்கள் கலந்து கொண்டார். நான் 1952ஆம் ஆண்டில் சாரணையத்தில் சாரணனாக சேர்ந்து கோப்பா கிறிஸ்தவ கல்லூரியில் இந்து வைத்தீஸ்வர வித்தியாலயத்தில் சேர்ந்து இருக்கும் பொழுது 78ஆம் ஆண்டு லேடி பீல் என்பவர் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார். அந்த நேரம் வைத்தீஸ்வர வித்தியாலயத்திலிருந்து நாங்கள் சென்று எல்லாரும் கூடாரம் அடைந்திருந்தார்கள். என்னுடையால் மேயப்பட்ட குடிசை மேலே ஒரு குடிசை கட்டி அதில் இருந்தோம். பல கவனத்தில் படம் எடுத்து எங்கள் எல்லாரையும் கைவிரித்து சென்றிருக்கிறார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் இருக்கும் பொழுது ஜனாதிபதி விஜய் கோகுலாவிடமிருந்து பாராட்டு கடிதம் பெற்றினேன். யாழ் மாவட்ட சாரணராளர் சங்கம் குற்றச்சரணர் சங்கத்தில் செயலாளராக இருந்ததால ஒவ்வொரு வருடமும் மறுநாட்டு விழாவும் 76ஆம் ஆண்டு குற்றச்சரணர்களுடைய வய விழா தள்ளியை வெளியிட்டதினால அந்த பாராட்டு கடிதம் விஜய் கோகுலா அவர்கள் கொழும்பிலே எனக்கு வழங்கியிருந்தார். அதற்கு நாங்கள் போகும்பொழுது அதிபர் PS குமாரசாமி பாடசாலை செலவில் கீழக்கு சந்தோஷமாக எங்களை வழியனுப்பி நாங்கள் போய் விட்டோம். அதோட நல்ல மாற்றம் இருந்தவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் ஒவ்வொரு வருடமும் இல்லாமல் இடத்தில் வாழ்வதற்காக அவருக்கு பாராட்ட கடிதம் வழங்கப்பட்டது. இருக்கும் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் வேலை வாரத்தில் நான் அமைப்பாளராக இருந்த காலத்தில் 84ஆம் ஆண்டும் 85ஆம் ஆண்டும் கிளிநொச்சி மாவட்டம் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றது. வடகட்டி மாவட்டத்தில் சிறந்த திருப்புக்குரிய ஐலண்ட் மெரிட் பிளாக் என்று சொல்கிற கொடியை நாங்கள் பெற்றோம். இலங்கை சாரண சங்கத்தின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மகா வித்தியாலயம் இந்த கொடியை படுத்தியிருக்கின்றது என்று அது
அறிக்கை விட்டிருந்தார். அந்த எடப்பாடி கலை மாவட்டத்திலிருந்து அந்த ஒட்டகத்தி மாவட்டத்திலிருந்து 5 சாதனைகளை ஜனாதிபதியிலிருந்து பெற்றிருந்தார். ஜனாதிபதிகளிடமிருந்து 6 தரம் விருதுகள் பெற்றிருக்கிறேன். மைக்கேல் வேலை சிறிசேனா அவர்கள் கடைசியாக கிடைத்தது. இந்த முறை எனக்கு ஆக உயர்ந்த விருதாக சில்வர் லயன் கிடைக்க இருக்கிறது. சாரணத்திலே இலங்கையிலே டாக்டர் பட்டம் எடுத்த ஒரே ஒரு ஆள். இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்துக்கும் சிங்கள சமூகத்துக்கும் இடையிலே ஒரே ஆள் நான் தான் அந்த டாக்டர் பட்டம் எடுத்திருக்கிறேன். ஸ்பெயின் யூனிவர்சிட்டியில் வந்து சாரணியத்திலே டாக்டர் பட்டம் தந்திருக்கிறேன். அதை விட இந்தியாவில் AIT கோர்ஸ் உயர் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஜப்பான் நாங்கள் போன மூட்டம் ஒரு சாரணர் அணித்தலைவர் மற்றொரு சாரணர் இலங்கை குழு தலைவராக பூனேந்திரன் தெரிவு செய்யப்பட்டவர். பூனேந்திரனுக்கு 75 புள்ளிகள் கிடைக்கிறது. 2வது ஒருவருக்கு வந்தவருக்கு குறையவருக்கு 65 புள்ளி கிடைக்கிறது. 3வது வந்தவர் முஸ்லிம் ஆளுக்கு 60 புள்ளி கிடைக்கிறது. 4வது வந்தவர் ஜெரால்குறை 52 புள்ளி. ஜெரால்குறை 24 மகனுக்கு டியூஷன் கொடுக்கிறார். அவர் மூலம் ஜிஆர்ஏ கடிதம் அனுப்பியிருக்கிறார். 2 சிங்கக்குட்டியோட புலியின் கைகளை ஒப்படைப்பதா? அந்த கடிதத்தை எங்கள் நேரில் பரிசையில் இருந்த வணிகதுங்க ஏசிங்க செலவரன் ஆகியோருக்கு அதை பார்த்து அவர்கள் வெளியிருக்கிறார்கள். நாங்கள் புலியையோ சிங்கத்தையோ தெரிவு செய்யல திறமை அடிப்படையில் மனிதனை தெரிவு செய்கிறான். அவருக்கு 85 புள்ளி, 2வது வந்தவருக்கு 65 புள்ளி, 3வது வந்தவருக்கு 60 புள்ளி, 4வது வந்தவருக்கு 55 புள்ளி. அதன் பிறகு வணிகருங்க ஜப்பான் அம்பாசிடர் கொண்டு போய் டீ பார்ட்டி பற்றி அந்த படங்களுக்கு எல்லாம் போட்டிருந்தார். ஜப்பான் போடுவதற்கு இலங்கை தேசிய கொடியை GRA தான் கொடுப்பது வழக்கம். ஆனால் வணிகருங்கா GRA அனுப்பாமல் சாரணிய தலைமை காரியாலயத்தில் வைத்து வணிகருங்காவை அந்த கொடியை நமது கையில் தந்திருக்கிறார். கலாநிதி மாவண்ணா புவனேந்திரன் அவர்கள் சாரணியத்துக்காக தனது பணியினை மிகவும் சிறப்பாக தனது வாழ்நாள் முழுக்க செய்திருந்தார். அவருடைய பாடசாலை காலத்தில் இருந்து அவர் இறக்கின்ற வரைக்கும் சாரணியத்துக்காக அவர் அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார். அவரது பணியானது இலங்கையிலும் தேசிய ரீதியிலும் அளப்பரிய பணியாக அமைந்திருப்பதை உணரக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அத்தோடு தேசிய மட்டத்தில் நடைபெற்ற பல போட்டிகளில் பல கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பல மாவட்டங்களை வெற்றி பெற செய்திருக்கின்றார். பல தேசிய விருதுகளை பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார். அவரது சாரணிய பணி என்பது அவருடைய வாழ்நாள் பணியாக அது அமைந்தது. அதனால் பல மாவட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அவர் மாவட்ட ஆணையாளராகவும் இருந்து அவர் ஆற்றிய பணி மிகவும் காத்திரமானதாக அமைந்திருக்கின்றது. அந்த காலத்திலே அளப்பரிய பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார். அத்தோடு பயிற்சி நெறிகளை ஒழுங்குபடுத்தி நடத்துவதிலும் மிகவும் திறம்பட அவரது பணி அமைந்திருந்தது. அவர் மறைந்தாலும் அவருடைய பணி போட்டி போடக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்நாள் சாதனையாக அவை அமைந்திருக்கின்றது. அவர் வெளியிட்ட நூலிலிருந்தும் அவருக்காக எழுதப்பட்ட நூல்களிலிருந்தும் அவரை பற்றிய பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய சாதனை இலங்கையில் மட்டுமல்ல, ஜப்பான் நாட்டில் கூட அது எதிரொலித்திருக்கின்றது. இலங்கையினுடைய பிரதிநிதியாக ஜப்பான் நாட்டுக்கு சென்று அங்கே இலங்கையினுடைய பெயரை தக்க வைத்திருந்தார். 83ஆம் ஆண்டும் இரணமடு குளத்தினுடைய நடு கட்டு பகுதி அப்படியே வடக்கு பக்கத்தால் ஒருபுறம் அப்படியே தள்ளி கட்டு விழுந்திருந்தது. அதனை அப்பொழுது வட்டக்கச்சி மத்திய கல்லூரியினுடைய சாரண ஆசிரியராக இருந்த மறைந்த அமரர் புவனேஸ்வரன், அவர் இலங்கையினுடைய சாரண ஆணையாளராகவும் இருந்தவர். அவரோடு சென்ற இப்பொழுது சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற எனது நண்பன் மணியழகன், இவர்கள் அதை கண்டு அப்பொழுது இருந்த இரணமடுவினுடைய பொறியியலாளர் குமாரசாமி ஐயா அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அந்த நேரத்திலே முரசுமோட்டை, வட்டக்கச்சி, ராமநாதபுரம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள்
முழுமையாக ஈடுபட்டு அந்த குளத்தை புனரமைப்பதிலும் அந்த கட்டு உடைத்து தண்ணீர் வெளியேறாதபடி பாதுகாப்பதிலும் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். நான் ஒரு 15 வயது இளைஞனாக நானும் பாடசாலை மாணவனாக என்னுடைய பங்கை அதில் ஆற்றியிருந்த அந்த காலத்தில் வட்டக்கச்சி மத்திய கல்லூரியிலே அந்த காலம் அதிபராக இருந்த மறைந்த அமரர் பொன்சபாவதி அவர்களையும் நான் இந்த இடத்திலே நினைவில் கொள்ளுகிறேன். அவரும் அந்த இரணமடு கட்டிலே நின்று மறைந்த அமரர் குமாரசாமி அவர்களோடு அந்த குளத்தை புனரமைப்பதில் மிகப்பெரிய பங்குகளை ஆற்றியிருந்தார்கள். ஆகவே இவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள்.